விடாமுயற்சியோட டீசர் வந்துருந்துச்சு. ஸோ அந்த டீசரோட ரிவ்யூவும் இந்த படம் வந்து பொங்கலுக்கு வருது. எப்போவுமே வந்து அஜித் படத்தோட விஜய் படம் இல்லைனா வந்து ரஜினி படம் தான் வந்து ஓடும், கிராஷ் ஆகும். பட் இப்போ என்னென்னா அஜித் படத்து கூட அஜித்தே படமே கிராஷ் ஆகாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ என்ன பிரச்சனைனா வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். கட்டு, சினிமோட்டோகிராஃபி, அதாவது ரொம்ப பட்ஜெட் போட்டு எடுத்துருக்காங்க, ஹை பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுத்துருக்காங்க. முக்கியமாக யாருமே பேச, ஏன்னா டப்பிங் ஒர்க் இன்னும் முடியுது இந்த படத்துக்கான டப்பிங் ஒர்க். ஸோ அதனால் பேசாமல் எந்த சீக்வன்ஸும் இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ரீமேக் மூவி, பிரேக் டவுன்னு இங்கிலீஷ் படத்தில் வந்து ஒரு ரீமேக் மூவி தான் இந்த படம். டீசர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ என்ன பிரச்சனை வந்து இந்த படம், அதாவது வந்து நம்ம விடாமுயற்சியோட டேரக்டர் மகிழ் திருமேனி குட் பேட் அகைன் ஒரு படம் நெக்ஸ்ட்டு வந்து ஏகே வந்து நடிக்கிறாரு. ஸோ நடிச்சு முடிச்சிட்டாரு. இப்போ அந்த படத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, பொங்கல் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து புஷ்பா 2 ப்ரொடியூசர் வந்து எஸ்டா டிஎஸ்பி வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு குட் பேட் அகைக்கு. எஸ்டாவாக ஜி பிரகாஷ் வந்து மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஒர்க் போயிட்டு இருக்குது. இப்போ என்னென்னா வந்து இந்த படம் பொங்கலுக்கு வந்தால் அந்த படம் பொங்கலுக்கு வந்தான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2 ப்ரொடியூசர் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இப்போ கன்ஃபார்மாக விடாமுயற்சி தான் பொங்கலுக்கு வருது, இது கன்ஃபார்ம். இப்போ குட் பேட் அகை எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அகை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவரோட டேரக்ஷன் தான், மார்க்கண்டி டேரக்டர் அவர் டேரக்ஷன் தான் வருது. ஸோ இந்த படம் வந்து ஏப்ரல் 14 அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அவர்